அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 3:7 வழங்குபவர் அருள்முனிவர் அ. சுசேராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 06/02/2024 செவ்வாய். வாழ்க்கை இனிமையாக இருக்கும் போதுதான் நாம் வாழ்கிறோம். வாழ்க்கை நம்பிக்கையில் இனிமையாகிறது, செயலில் மேன்மையுறுகிறது. நமக்கு வேண்டுவனவும் வேண்டாதனவும் இவ்வுலகில் உண்டு. வேண்டிய வளமையை எடுத்துக்கொண்டு அதை பெருக்குவோம். வேண்டாதனவற்றையும் பிடிக்காதவற்றையும் விலக்குவோம். செயல்பாட்டு அருள்வாழ்வு. செபிக்கும்போது இதயத்தின் கற்பனைகளை விரட்டியடித்தது. பிரான்சிஸ் ஜெபத்தில் இருக்கும்போது வெற்று கற்பனைகளால் அலைகழிக்கப்பட்டால் கடுமையான குற்றம் புரிந்துவிட்டதாக கருதுவார். அப்படி ஏதாவது எப்போதாவது நடந்தால் அதனை உடனே பாவ அறிக்கை செய்து அதற்கு பரிகாரமும் செய்ய தவறியது இல்லை. இது குறித்து அவர் மிக கவனமாக இருந்ததால் இது போன்ற ஈக்கள் அவரை அதிகம் தொந்தரவு செய்ய முடியவில்லை. தவக்காலம் ஒன்றில் தனது நேரத்தை வீணடிக்காமல் இருக்க தனது ஓய்வு நேரத்தில் கிண்ணம் ஒன்றை செய்வதில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் பக்தியுடன் 3ஆம் வேளை ஜெபத்தை ஜெபித்து கொண்டிருந்த போது அவரது கண்கள் தற்செயலாக அந்த கிண்ணத்தின் மேல் விழுந்தது. உடனே தனது உள்மனத்தில் அந்த கிண்ணம் அவரது பக்தியை சிதைக்கிறது என்று உணர்ந்தார். கடவுள் பால் எழுந்த தன் இதயத்தின் கூக்குரல் தடைபட்டு விட்டது என்று மனக்கலக்கமுற்று 3ஆம் வேளை ஜெபத்தை முடித்ததும் சகோதரர்கள் அனைவரும் கேட்கும் விதமாக, ஐயோ, என் ஆன்மாவை தன்பால் வளைத்துக் கொள்வதற்கு இந்த அற்பமானது ஒன்று என் மீது ஆளுகை செலுத்துகிறது. என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தும் பலியை தடை செய்த அதனை அந்த ஆண்டவருக்கே நான் பலியிடுவேன் என்று சொல்லி அந்த கோப்பையை எடுத்து நெருப்பில் தூக்கி எறிந்தார். நாம் உன்னத மன்னவரோடு ஜெப வேளையில் உரையாடி கொண்டிருக்கும் போது இழிவானவற்றால் ஆட்கொள்ளப்படுவது பற்றி நாம் வெட்கமுற வேண்டும் என்று கூறினார். அசிசியாரின் அர்த்தமுள்ள வாழ்வு இப்படியுமாக இருக்கலாமே. காலை நேர தியானம், சூழலை வாழ்த்துதல், நல்லெண்ண ஜெபம், உடன்பாட்டு வாய்மையை உணர என்று இருக்கலாம். முதன்மையாக காலை நேர தியானம். எங்கனும் நிறைந்த அருள் ஜோதியே, எனது எண்ணங்கள், அங்கம், சொல், செயல், சூழல்களிலெல்லாம் ஒளி பெறுக. என்னுள் நிறைக. தெய்வீகம் என் வாழ்வில் நிலை பெறுக. நித்தமும் வழிநடத்துகவே. சூழலை வாழ்த்துதல். ஒளியினை பெறுக, ஒளியினை பெறுக. வாக்கும் எண்ணமும் உடலும் செயலும் தூய்மையுறுக, தூய்மையுறுக. எம் சூழல்களெல்லாம் தூய்மையுறுக. ஒளியினை பெறுக, ஒளியினை பெறுக. எம் சூழல்களெல்லாம் ஒளியினை பெறுக. எங்கே இருப்பினும் எங்கே சென்றாலும் எங்கே தூய்மையும் ஒளியும் சூழ்க. நல்லெண்ண இறைவேண்டல். நீ எல்லையற்ற ஆற்றல், எனக்கு ஆற்றலை கொடு. நீ எல்லையற்ற வீரியம், எனக்கு வீரியத்தை கொடு. நீ எல்லையற்ற வலிமை, எனக்கு வலிமையை கொடு. நீ எல்லையற்ற ஊக்கம், எனக்கு ஊக்கத்தை கொடு. நீ எல்லையற்ற தைரியம், எனக்கு தைரியத்தை கொடு. நீ எல்லையற்ற உறுதி, எனக்கு உறுதியை கொடு. உடன்பாட்டு வாய்மையை உணர்ந்து கொள்ள எனது எண்ணங்கள் எல்லாம் தெய்வீகம் பொருந்தியவை. எனது வாக்குகள் எல்லாம் தெய்வீகம் பொருந்தியவை. எனது உடல் உறுப்புகள் எல்லாம் தெய்வீக நலம் கொண்டவை. எனது செயல்கள் எல்லாம் தெய்வீக திறம் படைத்தவை. எனது சூழல்கள் எல்லாம் தெய்வீகமானவை. நாளை சந்திப்போமா?